මම එක දෙයක් කියන්න කැමතියි. நான் ஒன்றை சொல்ல මම விரும்புகிறேன். දේවයන් වහන්සේගේ වචනේ බෙදා දෙන්න ඉස්සලා. நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முன்பு මම උඟක් සුද්ධාත්ම වහන්සේ ගැන කතා කරන මිනිහෙක්. நான் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற උඟක් மனுஷன். චර්ච් වල කතා කරන්නේ. அநேக சர்ச்சுகளிலே பேசுவதில்லை. නමුත් මම අද පොඩි කාරණාවක් කියන්න අවශ්‍යයි. ஆனால் இன்று நான் ஒரு சிறிய காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. සුද්ධාත්ම වහන්සේ තමයි තා බලවන්තයි. பரிசுத்த ஆவியானவர் தான் மிகவும் வல்லமையானவர். උන්වහන්සේ කොහොමද මම ලබා ගන්නෙ? அவரை நான் எப்படி මේම பெற்றுக்கொள்வது? කවුද හිතනවා නම් இப்படி யாராவது நினைத்தால் ඒක සම්පූර්ණයෙන් වැරදි. அது முழுமையாய் தவறானது. ඇයි? ஏன்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගත්ත දවසේම සුද්ධාත්ම වහන්සේ ඔබ තුල මා තුල සිටිනවා. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து உங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் සුද්ධාත්ම இருக்கிறார். වහන්සේ මා තුල සිටිනවා ඔබ තුල සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே මා இருக்கிறார். තුල ඉන්න සුද්ධාත්ම වහන්සේ නැත්නම් ඔබ තුල ඉන්න සුද්ධාත්ම වහන්සේ කොයි වගේ කෙනෙක්ද? எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் எப்படிப்பட்டவர்? ආමේන්. යේසුස් වහන්සේ තුල මොන වගේ සුද්ධාත්ම වහන්සේ සිටියාද? இயேசுவுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்? ගෝලයන් තුල මොන වගේ සුද්ධාත්ම වහන්සේ සිටියාද? சீசர்களுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ඒ සුද්ධාත්ම වහන්සේ තමයි ඔබ තුලත් මා තුලත් සිටින්නේ. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். හalleluya. ஹalleluya. මේ සුද්ධාත්ම වහන්සේ අපි තුල ඉන්න මොහොතේ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது මට ප්‍රීතිය අවශ්‍යයි. எனக்கு மகிழ்ச்சி தேவை, සමාදාන අවශ්‍යයි. சமாதானம் தேவை, සන්තෝෂය අවශ්‍යයි. சந்தோஷம் தேவை, සාහනය අවශ්‍යයි. நிம்மதி தேவை. කියලා සොයන්න අවශ්‍ය නැහැ. அப்படி தேட அவசியம் இல்லை. ලෝකේ තියෙන වූ සම්පූර්ණම සන්තෝෂයේ සමාදාන ප්‍රීතිය උන්වහන්සේ තුලින් මා තුල ඔබ තුල තිබෙනවා. உலகத்தில் இருக்கிற முழுமையான சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி அவருக்குள்ளாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ඒක ඔබ இருக்கிறது. තුල තමයි තිබෙන්නේ. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. උන්වහන්සේ ඔබ තුල සිටිනවා. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். දැන් මේ සුද්ධාත්ම වහන්සේ මා තුල ඔබ තුල සිටිනවා. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே இருக்கிறார். උන්වහන්සේ තුල ලෝකේ තියෙන හැම සන්තෝෂමක්ම උන්වහන්සේ තුල තිබෙනවා. அவருக்குள்ளே உலகத்தில் இருக்கிற சகல சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது. ඒක මා තුල තිබෙනවා. அது எனக்குள்ளே இருக்கிறது. සමාදාන එළිය හොයන්න ඕනේ නැහැ. சமாதானத்தை வெளியே தேட தேவையில்லை. සමාදාන ඇතුලේ තිබෙන්නේ. சமாதானம் உள்ளே இருக்கிறது. ஆமென். ஆமென். දැන් ප්‍රශ්නේ මේකයි. இப்பொழுது கேள்வி இதுதான். මම කොහොමද මේ සුද්ධාත්ම වහන්සේ තුලින් උගක් පිරෙන්නේ? நான் எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் அதிகமாய் நிரம்புவது? සුද්ධාත්ම වහන්සේ කොහොමද උගක් ලබා ගන්නෙ? பரிசுத்த ஆவியானவரை எப்படி அதிகமாய் பெற்றுக்கொள்வது? එහෙම කවුදගේ ප්‍රශ්නයක් ඇහුවා? அப்படி யாராவது ஒரு கேள்வி கேட்டால் මම කියන කැමති එක වැරදි කියලා. நான் சொல்ல விரும்புகிறேன் அது தவறு என்று. සුද්ධාත්ම වහන්සේ විශාල ලෙස ලබා ගන්න හිතන්න එපා. பரிசுத்த ஆவியானவரை பெரிதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ඇයි? ஏன்? සුද්ධාත්ම වහන්සේ සම්පූර්ණයෙන්ම අප තුල තමයි සිටින්නේ. பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் இருப்பதே நமக்குள்ளேதான். සුද්ධාත්ම වහන්සේ මම කොච්චරක් ලබා ගන්න වැඩියෙන් කොහොම ලබා ගන්නෙ? பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் பெற்றுக்கொள்வது எப்படி? ඒක නොවේ ප්‍රශ්න. அது அல்ல பிரச்சனை. සුද්ධාත්ම වහන්සේ අපගෙන් ප්‍රශ්නයක් ලහනවා. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். මම නුඹව කොච්චරද ලබා ගන්න පුළුවන්ද? நான் உன்னை எவ்வளவாய் பெற்றுக்கொள்ள முடியும்? අපි කොච්චර ඉඩ දෙනවද? நாங்கள் எவ்வளவு இடம் கொடுக்கிறோம்? එතරම් උන්වහන්සේ ක්‍රියා කරනවා. அந்த அளவுக்கே அவர் கிரியை செய்வார். උදෑසන යාක්ෂා කරනවා. நான் காலையிலே ஜெபிக்கிறேன், මම අන්‍ය භාෂා කතා நான் කරනවා. அந்நிய பாஷை பேசுகிறேன், එළියට යන වෙලාව කතා කරනවා. வெளியே போகும் பொழுது பேசுகிறேன், වාහනේ උන්වහන්සේ සමග ඉන්නවා. வாகனத்தில் அவரோடு මම இருக்கிறேன். දෙවියන් වහන්සේගේ ආත්මවත් එක්ක නිතර සම්බන්ධ වෙනවා. நான் தேவனுடைய ஆவியானவரோடு ஒவ்வொரு நேரமும் நான் உறவில் இருக்கிறேன். அடிக்கடி அவரோடு இணைந்து இருக்கிறேன். ඒක තමයි මගේ ජීවිතේ බලය. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வல்லமை. කොච්චර අපි ඉඩ දෙනවද? எவ்வளவு நாம் இடம் கொடுக்கிறோம் එතරම් උන්වහන්සේ ක්‍රියා කරයි. அந்த அளவுக்கு அவர் கிரியை செய்வார். අපි ඒක පාවිච්චි කරන්න අවශ්‍යයි. நாம் அதை பயன்படுத்த வேண்டும். හැමදාම දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙන්න. ஒவ்வொரு நாளும் தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். මේ ලෝකයේ ඔබ වෙනස් කරන්න පුළුවන්, උසස් කරන්න පුළුවන්. ඔබගේ ගෙන්වීමට නොවේ, ඔබගේ ආර්ථික වලට නොවේ, ඔබගේ ව්‍යාපාරට නොවේ. ඒක දෙවියන් වහන්සේට පමණයි. இந்த உலகத்திலே உங்களை மாற்ற முடியும், உயர்த்த முடியும். உங்களுடைய கல்வியோ உங்களுடைய காரியங்களோ அல்ல, அது தேவனிடத்திலே மாத்திரம் இருந்தே. දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ කිසිම කනස්සල්ලක් නැතුව මාව තබා තිබෙනවා. தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் என்னை வைத்திருக்கிறார். මට
ප්‍රශ්නවල් නෑ කියන්නේ. எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்ல හැබැයි மாட்டேன். මට කනස්සල්ල නෑ. ஆனால் எனக்கு கவலை இல்லை. Hey. ஏன்? උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. அவர் என்னோடு இருக்கிறார். හැම දෙයකින් ජය ලැබේ. எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கும். ඉදිරියේ පොලිසියෙන් ඉන්නවා තමයි. முன்னாலே போலீஸ் இருக்கிறது தான். මීටර සමග ඉන්නවා තමයි. மீட்டரோடு இருக்கிறது தான். හැබැයි මට කනස්සල්ල නෑ. ஆனால் எனக்கு கவலை இல்லை. මගේ කාර් එක කතා කරයි. என் கார் பேசும். ඒ වගේ තමයි දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්නවා. அதே போலதான் தேவன் என்னோடு මොන இருக்கிறார். ප්‍රශ්නයක් ආවත් எந்த பிரச்சனை வந்தாலும் හැම දෙයක්ම ජය ගන්නට. அவை எல்லாவற்றிலும் வெற்றி දෙවියන් பெற වහන්සේ සමග ඉන්න. தேவனோடு இருங்கள். දෙවියන් වහන්සේට කාලෙ දෙන්න. தேவனுக்கு நேரத்தை கொடுங்கள். ඔබගේ ජීවිත උසස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும். අත්වල සඳලව නම් පසසක්. நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். අද සල්ප මොහොතක් මම ඔබේ සමග කතා කරනවා. අද දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය. இன்றைய நாளிலே நான் கொஞ்ச நேரம் உங்களோடு பேச போகிறேன் தேவனுடைய வார்த்தையில இருந்து. ඇයි මම ඉස්සලා මේ දේව පණිවිඩය කතා කරන්නේ? நான் முதலாவதா ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும்? මේක මන්ත්‍ර කරනව ස්ථානයක් නොවේ. இது மந்திரம் செய்கிற இடம் அல்ல. නැත්නම් බේත් ගන්නව ස්ථානයක් නොවේ. இல்லாவிட்டால் மருந்தெடுக்கிற இடம் அல்ல. මෙතන බේත් ගත්තා බේත් බිව්වා ඉවරයි නෑ. இந்த இடத்துல மருந்து எடுத்து குடிச்சாச்சு அதோடு முடிஞ்சதல்ல. කට්ටඩේ ගාව ගිහලා මන්ත්‍ර වැඩක් කළා එතනින් ඉවරයි. ஒரு கட்டாணியின் இடத்துல போயிட்டு ஒரு மாந்திரிக வேலை செய்து அதோடு முடிஞ்சதல்ல. බයිබලෙම නොවේ. இந்த வேதம் அப்படி அல்ல. දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වෙනව ජීවිතය. தேவனோடு வாழ்கிறதான வாழ்க்கை. මේ වගේ ජීවිතයක් ජීවත් වෙන්න උන්වහන්සේ කියනවා. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அவர் சொல்லுகிறார். කැඩුන දේ ස්පර්ශ නොකර කුමක් ආශිර්වාදයක් ලෙස තිබේද එය දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරයි. උඩින්ද போன දේ தொடாமல் எது ஆசீர்வாதமாய் உள்ளதோ அதை தேவன் தொடுவார். මේ මාතෘකා ටිකක් වෙනස්. இந்த தலையங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. කැඩුන දේ නොවේ දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරන්නේ. உடைந்து போனதை அல்ல தேவன் தொடுவது. හොඳට තියෙන දේ. நன்றாய் இருப்பது. අපි ගොඩක් වෙලාව බලාපොරොත්තු වෙනවා කැඩුන දේ දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරයි කියලා. நாம் அநேக நேரங்களில் எதிர்பார்க்கிற காரியம் உடைந்து போனதை தேவன் தொடுவார் என்று. இல்லை, හොඳට තියෙන දේ තමයි දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරන්නේ. நன்றாக இருப்பதை தான் தேவன் தொடுவார். අද දෙවියන් වහන්සේ මේක ඔබට පාඩමක් කියලා දෙනවා. இன்று தேவன் இதிலே இருந்து ஒரு பாடத்தை கற்றுக் මේ වගේ கொடுக்கிறார். ජීවිතයක් ඔබ ජීවත් වෙන්න. இப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். මේ ජීවිතය වැදගත්. இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். මම මේ දේශනාවද උපවාසයෙන් නිරාගෙන් ලෑස්ති කරන වෙලාවේ මගේ ආත්මික ඇස් ගොඩක් විවෘත වුණා. இந்த பிரசங்கத்தை நான் உபவாசத்தோடு இருந்து இதை ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அதிகமாய் திறக்கப்பட்டது. බයිබලයේ ක්‍රියාපොතේ வேதத்திலே அப்போஸ்தலர் புத்தகம் සිදුවීමක් තිබෙනවා. நடந்த ஒரு சம்பவம் உண்டு. යේසුස් වහන්සේ ගෝලයන් දෙන්නේ இயேசு கிறிஸ்துவின் 2 சீடர்கள் සිතාත්මස්ගේ පාලෙන් පිරලා பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் ඔවුන් நிரம்பி දේව මාලිගාවට යනවා. அவர்கள் தேவாலயத்துக்குள்ளே දේව போகிறார்கள். මාලිගාව යන මොහොතේ தேவாலயத்துக்கு போகும் பொழுது ක්‍රියා 3:2 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 3:2 சொல்லுகிறது, මව් කුසේ පටන් தாயுடைய வயிற்றிலே இருந்து කොර වුණා මනුෂ්‍යෙක් සිටියා. தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானாய் இருந்த ஒரு மனிதன் இருந்தான். එහෙනම් එයා කවදා ජීවිතේ ඇවිදලා නැහැ. அப்படி என்றால் ஒரு நாளும் அவர் வாழ்க்கையிலே நடந்ததே இல்லை. ඒ මනුෂ්‍යයා උස්සලා ඇවිල්ලා දේව මාලිගාවේ දොර ගාව තියෙනවා සිංහමානෙල්ලන්ට. அந்த மனிதனை அப்படியே சுமந்து வந்து தேவா ஆலயத்திலே வாசல் அண்டையிலே கதவண்டையிலே வைப்பார்கள் பிச்சை கேட்கும்படி. එදා දවසේ පේත්‍රස් යෝවාන් නැමැති ගෝලයන් දෙන්නෙක් ගියා. அன்றைய நாளிலே பேதுரு யோவான் என்கிற சீசுகள் இருவர் போனார்கள். එක ගෝලෙක්ම ඉතා බලවන්තයි. ஒரு சீசனே மிகவும் வல்லமையானவர். හැබැයි මෙතන ගෝලයන් දෙන්නෙක් ஆனால் இந்த இடத்துல 2 சீசர்கள் කොච්චර බලවන්තයිද? எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. මාස සමග හිටපු දෙන්නෙක්. அவரோடு கூட இருந்த දෙවියන් இருவர், මාස සමග හිටපු දෙන්නෙක්. தேவனோடு கூட இருந்த இருவர், ඔවුන් දේව මාලිගාවට යන මොහොතේ அவர்கள் தேவாலயத்துக்கு போகும் பொழுது මේ කොරව හිටපු මනුෂ්‍යයා සිංහමාන ඉල්ලුවා. තුන්වෙනි වචනේ දාලා තියෙනවා. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சப்பானியா இருந்த இந்த மனிதன் பிச்சை கேட்டான். එවිට පේත්‍රස් ඔහු දෙස බලලා කිව්වා. அந்த வேளையிலே பேதுரு அவனை உற்று பார்த்து අප சொன்னார், දෙස බලන්න කියලා කිව්වා. எங்களை நோக்கி பார் என்றார். ඔහු කියනවා 6 වෙනි වචනේ 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், පේත්‍රස් රන් රිදී මට නැත. නුමුත් මට ඇති දේ නුඹට දෙමි. නාසරිය යේසුස්ගේ නාමයෙන් ඇවිද පන්නයි කියා ඔහුගේ දකුණ අත අල්ලා ඔහු නැගිටුවෝය. එක්කෙනෙම ඔහුගේ පාද සහ ඇස්පට සවිවිය. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே
அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 7ஆம் வசனம், வலது கையினால் அவனை பிடித்து. இந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, பேதுரு தன் வலது கையினால் பிடித்தான். அவன் வலது, அதாவது அவன் வலது கையை பிடித்தான். பேதுரு வந்து அவனை பிடித்தான், ஆனா அவன் வலது கை. சிங்களத்தில் இருப்பாங்க, ஓகே தக்குனு அத்தால்லா. அதாவது அந்த சப்பானியினுடைய வலது கையை பிடித்தான். மே பேதுருஸ்காக சிங்கமான இல்லன மோதே. இந்த பேதுரு இடத்தில் பிச்சை கேட்கும் பொழுது பேதுருஸ்கேனா அபிதேச பலன்னா பேதுரு சொல்லுகிறான், என்னை நோக்கி பாருங்க. ஹalleluya ஹalleluya. ஓகேனா கண்கதிமாக அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளது, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. பேதுருஸ்த கலபலයක් නෑ මොනවාද නැත්තේ. இன்று பேதுருக்கு எந்த குழப்பமும் இல்லை, எது இல்லை என்பது. ඕකව තියෙන දේ ගැන ਉਹ සතුටුනා. அவனிடத்தில் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி මේක ඉතා වැදගත්. இன்று இது ரொம்ப முக்கியம். අපි ගාව මොනවාද නැත්තේ. எங்களிடத்தில் எதுவில்லை, ඒක අපිට ලොකුවට පේනවා. அது நமக்கு பெரிதாய் මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අද මේ රාත්‍රියේ මේ ස්ථානයේ අප මැද යේසුස් වහන්සේ සිටිනවා. இன்று இந்த இரவிலே எங்கள் மத்தியிலே இயேசு இருக்கிறார். උන්වහන්සේ ඉතා බලවන්තයි. அவர் மிக வல்லமையானவர். ඕ කියනවා, அவர் சொல்லுகிறார், අන්රෙදි මාගාව නෑ. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. නාසරතු යේසුස්ගේ නාමයෙන් நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் නැගිට ඇවිදපන්. எழுந்து நட. මේ රාත්‍රියේ හැම කෙනා දැනගන්න අවශ්‍යයි. இந்த இரவு எல்லாரும் அறிந்து கொள்ள මේ வேண்டும், පොළවේ තිබෙන උතුම් නාමය ඒක යේසුස් වහන්සේගේ නාමය. இந்த பூமியிலே மேன்மையான ஒரு நாமம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். යේසුස් කිව්වත් ඒකේ බලය තිබෙනවා. இயேசு என்றாலே அதுக்கு வல்லமை இருக்கிறது. යේසුස් කියන මොහොතේ ආස්කම් සිදු වෙයි. இயேசு என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். යේසුස්ගේ නාමයෙන් රෝගවල් සුව වෙයි. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கும். ඔබට ලෙඩක් තියෙනවා, ජීසස් යේසුනි කියන මොහොතේ ඔබ සුව වෙයි. உங்களுக்கு வியாதி இருக்கும் என்றால் இயேசுவே ஜீசஸ் என்று சொன்னால் அந்த வியாதி சுகமாகும். යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ පාතාලේ යක්ෂයන් වෙවුලේ කිසිම යක්ෂයෙකුට බලයක් නැහැ. යක්ෂ බලවේගවල් දුර වෙයි. இயேசு என்று சொல்லும் பொழுது பாதாளத்தின் பிசாசுகள் எல்லாம் நடுங்கும். எந்த பிசாசுக்கும் வல்லமை இல்லை, எல்லா பிசாசின் வல்லமைகள் ஓடும். යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ ඇවිදින්න බැරි අය අද රාත්‍රියේ ඇවිදයි. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நடக்க முடியாதவர்கள் இன்று இரவு நடப்பார்கள். යේසුස්ගේ නාමයෙන් පෙනීම ලැබෙයි. இயேசுவின் நாமத்தில் பார்வை கிடைக்கும். වැඩ කරන්නේ නැති කිඩ්නි යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ වැඩ කරයි. வேலை செய்யாத கிட்னிகள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வேலை செய்யும். ඩොක්ටර්ලා අත්හැරලා ඉන්නවද පිළිකාව නිසා? යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ ඒ සගට අලුත් බලයක් අලුත් ජීවනයක් ලැබෙයි. டாக்டர்கள் புற்றுநோய் என்பதனாலே கைவிட்டார்களோ, இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன் கிடைக்கும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය කියන මොහොතේ, இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லும் பொழுது, යේසුස් කියන මොහොතේ இயேசு என்று ඔබ சொல்லும் பொழுது, කොතනද පැරදුනාද ඒ ස්ථානයේ ජය ලැබෙන්න උන්වහන්සේ තමයි. நீங்கள் எந்த இடத்திலே தோற்றீர்களோ அதே இடத்திலே ஜெயம் கொள்ள அவர் வைப்பார். යේසුස්ගේ නාමයෙන් ආස්කම් සිදු වෙයි. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் සිදු நடக்கும். වෙන්නේ නැති දේවල් සිදු වෙයි. நடக்க முடியாதவைகள் நடக்கும். නිවාස් නැති යන යේසුස්ගේ නාමයෙන් නිවාස් ලැබෙයි. வீடு இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வீடு கிடைக்கும். ජීවිත පරාජිතේ ඉන්නව අයට යේසුස්ගේ නාමයෙන් ජය ගන්න ලැබෙයි. வாழ்க்கையில தோல்வியா இருப்பவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கிடைக்கும். යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ இயேசு நாமம் என்று சொல்லும் විවාහ பொழுது ජීවිත බාධාවල් ඉවත් වෙයි. திருமண வாழ்க்கை தடைகள் நீங்கும். යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ இயேசுவின் நாமம் என்று சொல்லும் දරු பொழுது ඵල නැති යන දරු ඵල ලැබෙයි. குழந்தை பாக்கி மற்றவனுக்கு குழந்தை பாக்கி යේසුස්ගේ கிடைக்கும். නාමය කියන මොහොතේ இயேசுவின் நாமம் என்று சொல்லும் නිවාස් பொழுது නැති යන නිවාස් ලැබෙයි. வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடைக்கும். යේසුස්ගේ නාමය කියන්න පල්ලා ඉන්නව කෙනා ඊයලට යයි. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல கீழே இருக்கிறவர் மேலே 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 செல்வார். යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது වැවුනව දොරවල් නැවත විවෘත වෙයි. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும். දොරක්ම නැහැ. கதவே இல்லை, මාර්ගයක් නැහැ. வழியே இல்லை. එහෙම ඔබ ජීවත් වෙන්නේ. அப்படியா நீங்கள் வாழ்கிறீர்கள்? යේසුස් කියන මොහොතේ இயேசு என்று சொன்னார். උන්වහන්සේ අලුත් දොරවල් ඔබට අතක් විවෘත කරයි. அவர் 7 புதிய கதவுகளை திறப்பார். හalleluya. ஹalleluya. යේසුස් කියන නාමයට බලය තිබෙනවා. இயேசு என்கிற நாமத்துக்கு வல்லமை உண்டு. සත්‍යෙන් කියම යේසුස්. சத்தமாய் சொல்லுங்கள் இயேசு. සත්‍යෙන් කියන්නේ යේසුස්. சத்தமாய் சொல்லுங்கள் இயேசு. ඔබ බලාපොරොත්තුෙන් කියන්න. நீங்கள் මොන எதிர்பார்ப்பு දේ සිදු වෙන්න ඕනද? என்ன காரியம் நடக்க வேண்டும்? යේසුස් කියන. இயேசு என்று சொல்லுங்கள். ඕ පියාණන් වහන්සේ කිව්වා. பிதா சொன்னார், යේසුස්ගේ නාමයෙන් උඹලා කුමක් කිල්ලුවත් ඒක මාට දෙනවා කියලා. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு අද செய்வேன். රාත්‍රී යේසුස්ගේ නාමයෙන් ඔබට ආස්කම් සිදු වෙයි. இன்று இரவு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். මම ඒකයි කලින් කිව්වේ.
நான் මේක මන්ත්‍ර කරන තැනක් නොවේ. அதுதான் முந்தைய நான் சொல்லிவிட்டேன், இது மந்திரம் செய்கிற இடம் அல்ல, ඩොක්ටර් ගාව බේත් ගන්න තැනක් නොවේ. டாக்டர் இடத்துல மருந்து எடுக்கிற இடமும் அல்ல. ඔබ දැනගන්න ඕනේ. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், යේසුස් කිව්වත් බලය තියෙනවා කියලා. இயேசு என்றாலே வல்லமை இருக்கிறது என்று. මම ඇටන් නෝටන් බ්‍රිජ් එකේ ඉගෙන ගන්න මොහොතේ நான் எட்டன் நோட்டன் பிரிட்ஜில் கல்வி கற்கும் பொழுது, බයිබල් කොලෙජ් එකේ ඉන්න මොහොතේ பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது, ඒ වැඩ කරන මිනිහෙක් කතාවක් කිව්වා. அங்கு வேலை செய்கிற மனிதன் ஒரு கதையை சொன்னான். වෙනත් ආගමික නිවසක යා බංගලා වැඩ කළාලු. வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பங்களாவில் இவர் வேலை செய்தாராம். එයා ටොයිලට් එකේ තියෙන ජා ටික අරගෙන එළියට විසිකරන කරන වැඩක් කරුවා. அவர் டாய்லெட்டில் இருக்கிற அசிங்கங்களை அப்படியே அள்ளி வெளியே கொட்டுகிற வீசுகிற வேலையை செய்தார். ටොයිලට් ඩැමේජ් එක බ්ලොක් වුන නිසා ඒ ස්ටේට් වල ඉතින් ඒගොල්ලන් පාල්දිය තමයි ඒක අරගෙන එයා එළියට යන්න අවශ්‍යයි. ஆகிய டாய்லெட்டில் இருக்கிற டேனேஜ்கள் வந்து பிளாக் ஆகினதும் வாளி எடுத்துக்கொண்டு தான் அதை அள்ள வேண்டும். ඉතින් ගෙදර ඇතුළේ තමයි ගල්ලි එකක් තිබුණේ. அது வீட்டுக்குள்ளே தான் ஒரு கலி இருந்தது. ඒ නිසා ඒකේ ඇරලා ඒක ගන්න මොහොතේ அதை திறந்து அவைகளை எடுக்கும் பொழுது, එයා බකට් එක ඉස්සරහ අරගෙන එන මොහොතේ அந்த பக்கெட்டை முன்னால் எடுத்து வரும் பொழுது, එයා දැක්ක ලොකු ආරකෙක්. அவர் கண்டார் කාලේ මාඩ. பெரிய ஒரு காளை மாடை கண்டார். ඒක ඉස්සරහට ඇවිල්ලා හිටියා. அந்த காளை மாடு முன்னால் வந்து நின்றது. මා හින්දු ආගමෙන් යේසුස් වහන්සේ පිළිගත්ත කෙනෙක්. இவர் இந்து மதத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். ඒ මනුස්සයා මේ බකට් එක අරගෙන එන මොහොතේ இந்த மனிதன் இந்த பக்கெட்டை எடுத்து வரும் பொழுது, ඒගොල්ලන් කවදාවත් බකට් එක ඉස්සුවම කොයිවත් තියන්න බෑ. அவர்கள் பக்கெட்டை எப்பொழுது தூக்கினார்களோ எங்கும் கீழே வைக்க முடியாது. ඒක එළිය ඈත වලක තමයි දාන්න ඕනේ. அதை தூரத்தில் இருக்கிறதான குழியிலே தான் கொட்ட வேண்டும். එතකම් බිම තියන්න බෑ. அது வரைக்கும் கீழே வைக்க முடியாது. ඒ මනුස්සයා කියවන මොහොතේ මම පුදුමටපත් වුණා. அந்த மனிதன் எனக்கு சொல்லும் பொழுது நானே பிரமித்தேன். ඒ මනුස්සයා මේක අරගෙන මොහොතේ இந்த மனிதன் இதை எடுக்கும் பொழுது ඒ ගේට්ටුව ඇතුලේ ආරකෙක් ආවලු. அந்த கேட்டுக்குள்ளே குழு ஒரு குணாவா. அந்த கேட்டுக்குள்ளே ஒரு காளை மாடு வந்ததாம். ඒක මෙයාව අයින්ද තමයි ලෑස්තුනේ. அந்த மாடு இவனை முட்டத்தான் ஆரம்பித்தது. ඒක යක්ෂ බලවේගයක්. அது ஒரு பிசாசின் வல்லமை. ඒක යක්ෂගේ බලවේගයක්. அது பிசாசுடைய வல்லமை. අවශ්‍යගෙන එන මොහොතේ இவர் இப்படி தூக்கி கொண்டிருக்கும் பொழுது මොනවාද කරන්න කියලා දන්නේ. என்ன செய்வதென்று தெரியாது. මොනවාද කරන්න කියලා දන්නේ. என்ன செய்வதென்று தெரியாது. ඒක තා කකුල බිමට ගාලා ලෑස්තුනා මෙයාව අයින්ට. அந்த காளை மாடு காலை இப்படி கீழே தட்டி உதறி இவனை முட்டுப்படியாக ஆயத்தப்பட்டது. අලුතෙන් ඉන්දු ආගමේ යේසුස් වහන්සේ පිළිගත්ත කෙනෙක්. புதிதாக இந்து மதத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். ඒ කුළු ගුණා ළඟට වේගෙන් ආවා. அந்த காளை மாடு மிகவும் வேகமாய் அருகிலே வந்து තූවිලි ටික විසුණා. குப்பைகள் எல்லாம் வீசப்பட்டது. නාඩ බිම තියන්නත් බෑ. இவருக்கு கீழே வைக்கவும் බිම முடியாது. තියලා දුවන්නත් බෑ. கீழே வைத்து ஓடவும் முடியாது. ඒ මනුෂ්‍යයා මොනවද කළේ? அந்த மனிதன் என்ன செய்தான்? ඒ මනුෂ්‍යයා அந்த மனிதன் බකට් එක අරගෙන அந்த பக்கெட்டை எடுத்து ඒ කුළු ගුණා ළඟට එන මොහොතේ அந்த காளை மாடு கிட்டே வரும்போது එක නමයි කිව්වේ. ஒரே ஒரு பேர் தான் சொன்னான். ජේසු. இயேசு. ජේසු. இயேசு. ඒ වේගෙන් ආපු කුළු ගුණා வேகமாய் வந்த காளை மாடு බ්‍රේක් ආපු වගේ ළඟ ඇවිල්ලා නතර වෙලා ஒரு பிரேக்கை அடித்தது போல கிட்டே வந்து நின்றது. ඔල්ලුව නමලා தலையை குனிந்து ආපසු ගියාලු. திரும்பி போனதாம். මා අද ඔබට කියන්න කැමතියි. நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், කුළු ගුණා විතරක් නොවේ. காளை மாடு மாத்திரமல்ல, මොන ප්‍රශ්නයක් ඔබට එන්න තිබුණත් යේසුස් කියනවා නම් ඒක නතර වෙයි. எந்த பிரச்சனை உங்களுக்கு வர இருந்தாலும் கூட இயேசு என்று நீங்கள் சொன்னால் அது அப்படியே நின்றுவிடும். ඒක නතර වෙයි. அது நின்றுவிடும். හැම දෙයක්ම නැවත ඇරිලා යයි. திரும்ப எல்லாம் திரும்பி போய்விடும். හැම දෙයක්ම අරවන්න පුළුවන්. எல்லாவற்றையும் திருப்ப முடியும். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். ළඟ ආපු දේ නැවත අරවලා එවන්නත් පුළුවන්. ඈතට ගියේ එක නැවත අරවලා ආපසු ගන්නත් පුළුවන්. යේසුස්ගේ නාමයෙන්. அண்மையிலே வந்ததை திருப்பி அனுப்பவும் முடியும், தூரத்துக்கு போனது அருகிலே கொண்டு வரவும் முடியும். இயேசுவின் நாமத்தில். යේසුස්ගේ නාමයෙන් ඒ බලය තිබෙනවා. இயேசுவின் நாமத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது ඒකේ බලය තිබෙනවා. அதில் வல்லமை இருக்கிறது. ඇයි මම මේ කතා කරන්නේ? நான் இதை ஏன் මේක මන්ත්‍ර பேசுகிறேன்? කරන තරක් නොවේ. இது மந்திரம் செய்கிற இடம் அல்ல. මේක ස්පිතාලක් නොවේ. இது ஒரு வைத்தியசாலையும் இல்லை. මේක ඉගෙන ගන්න එළියට ගිහිල්ලා இங்கு கற்றுக்கொண்டு வெளியே சென்று මොන ප්‍රශ්නයක් ආවත් எந்த பிரச்சனை வந்தாலும் යේසුස් කියන්න. இயேசு என்று சொல்லுங்கள். නැති තැන ඇති කරන්න පුළුවන්. இல்லாத இடத்திலே உருவாக்க முடியும். වහන්සේගේ නාමය කියන මොහොතේ அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது වනාන්තරේ පවා ලස්සන
ලස්සන උයනක් වෙයි. வனாந்திரம் கூட அழகான பூந்தோட்டமாய் மாறும். ඔබගේ නිවසේ කලබල තියෙනවා නම් உங்கள் வீட்டிலே குழப்பங்கள் இருந்தால் යේසුස් කියන්න. இயேசு என்று சொல்லுங்கள். පුදුම සමාදානක ඒ ස්ථානට එයි. ஒரு புதுமையான சமாதானம் அந்த ඔබ இடத்துக்கு வரும். දුර්වලින් ඉන්නවා නම් நீங்கள் பலவீனமாய் இருந்தால் යේසුස් කියන්න. இயேசு என்று சொல்லுங்கள். උන්වහන්සේගේ නාමය කියන්න ඔබගේ ආර්ථික ජීවිත උසස් වෙයි. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல உங்கள் பொருளாதார நிலை உயரும். ආමේන්. ஆமென். පේතරුස් කිව්වා பேதுரு சொன்னான், යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் නැගිටපන් කියලා. நீ எழுந்திரு என்று. උන්වහන්සේගේ නාමේ බලය තියෙනවා. அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. නමුත් මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆனால் இந்த இடத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. එක ගෝලෙක්ම ඉතා බලවන්තයි. ஒரு சீசனே மிகவும் வல்லமையானவன். මරුණෑව මලුන්ගේ නැගිටින්න තබයි. மரித்தவனை கூட உயிரோடு எழும்ப பண்ணுவான். නමුත් මෙතන ගෝලයන් දෙන්නේ. ஆனால் இந்த இடத்துல 2 சீசர்கள். ඒ මනුෂ්‍යයා විද නැහැ. அந்த மனிதன் நடக்கவில்லை, ඔහු නැගිට්ටේ නැහැ. அவன் எழும்பவும் இல்லை. ඇයි? ஏன்? පාස්ටර් යේසුස්ගේ නාමේ බලයක් තියෙනවා කිව්වා. හැබැයි ඇවිත් නැහැ. பாஸ்டர் இயேசுவின் நாமத்தினாலே வல்லம் இருக்கிறது என்று சொன்னால், ஆனால் இவன் நடக்கவில்லை. ඇයි? ஏன்? අද මෙතනත් උඟක් දෙනෙක් ඉන්නවා. இன்று இந்த இடத்திலும் அநேகர் ජේසු இருக்கிறார்கள். ජේසු ජේසු කියන අය ඉන්නවා. இயேசு 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 என்று சொல்லுகிறவர்கள், නමුත් උන්ලට මුකුත් වෙන්නේ නැහැ. ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் நடப்பதில்லை. ஏன்? පේතරුස් තව දෙයක් කළා. பேதுரு இன்னும் ஒன்றை செய்தான். ඔහු මොනවද කළේ? அவன் என்ன செய்தான்? ඔහු නැමුණා. அவன் குனிந்தான். ඔහු නැමිලා அவன் குனிந்து ඒ කොරව ඉන්න මනුෂ්‍යයාගේ අත ඇල්ලුවා. அந்த சப்பானியா இருக்கிற மனிதனுடைய கையை பிடித்தான். මම පේතරුස්ට කියන්න කැමතියි. நான் பேதுருக்கு சொல்ல விரும்புகிறேன், පේතරුස් අතේ නොවේ ප්‍රශ්න තියෙන්නේ. பேதுரு கையிலே அல்ல பிரச்சனை இருக்கிறது, අතල්ලලා වැඩක් නැහැ. கையை பிடித்து வேலை இல்லை. ඒ මනුෂ්‍යර ප්‍රශ්න කොයිද තියෙන්නේ? அந்த மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை எங்க இருக்கிறது? කියන්නකෝ. சொல்லுங்களேன். දැන් ඔයගලන්ට කටේ ප්‍රශ්නයක් තියෙනවා. இப்போ உங்க வாயில ஒரு பிரச்சனை இருக்கிறது. ස්ටාෆ්ලත් කතා ගන්න. ඒ මනුෂ්‍යට කොයිද ප්‍රශ්න அந்த තියෙන්නේ? மனிதனுக்கு பிரச்சனை எங்க இருக்கிறது? කකුලේ. காலிலே. හැබැයි ඔගේ අත හොඳයි. ஆனா அவன் கை நன்றாய் අත இருக்கிறது, ශක්තිමත්. கை பலமா இருக்கிறது. මේ කකුල තමයි ඇවිදින්න බැරි. கால் தான் நடக்க முடியாது, කවදත් ඇවිදලා නැහැ. ஒரு நாளும் நடந்ததில்லை. කකුල අල්ලන්න ඕනේ. காலை பிடிக்க வேண்டும். හැබැයි පේතරුස් කකුල ඇල්ලුවේ නැහැ. ஆனால் பேதுரு காலை பிடிக்கவே. පේතරුස් අතේ නොවේ ප්‍රශ්න තියෙන්නේ. பேதுருவே கையிலே அல்ல பிரச்சனை. ක්‍රියා කරනව දෙයට ඇයි ඔබ අත තබන්නේ? கிரிகை செய்கிறதுக்கு ஏன் நீங்கள் கையை போட வேண்டும்? ශක්තිය තියෙන දෙයට ඇයි ඒකයි අල්ලන්නේ? பலன் உள்ளதுக்கு ஏன் பிடிக்க வேண்டும்? ප්‍රශ්න තියෙන කකුලේ. பிரச்சனை இருப்பது காலிலே. ඇයි පේතරුස් කකුල ඇල්ලුවේ නැත්තේ? ஏன் பேதுரு காலை பிடிக்கவில்லை? අද උගාදෙනගේ ජීවිතේ இன்று அநேகருடைய வாழ்க்கையில උගක් අය තාම නැගිටින්න නැතුව ඉන්නේ හේතුව அநேகர் இன்று எழுந்திராமல் இருக்க காரணம், ඔබ තාම ප්‍රශ්න තමයි අල්ලගෙන ඉන්නේ. நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருப்பது பிரச்சனையை. හැමදාම කතා කරන්නේ ප්‍රශ්න. ஒவ்வொரு நாளும் பேசுவது பிரச்சனையை. කවුද ආවත්තල ගියාද ඌ කෙනම කතා කරගෙන ඉන්නවා. யார் உங்களை விட்டு போனானோ அவனை குறிச்சே பேசுவது. ඒ නිසා ජීවිතේ නැගිටින්න බෑ. எனவே வாழ்க்கையில எழும்ப முடியாது. ගෙදර කාගෙන්ද ප්‍රශ්න? வீட்டுல யாரால பிரச்சனை? ළමයිගෙන් ප්‍රශ්නද? பிள்ளைகளால பிரச்சனையா? අර ප්‍රශ්නම අල්ලගෙන ඉන්නවා. அந்த பிரச்சனையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ඔබට කවදත් නැගිටින්න බෑ. உங்களுக்கு ஒரு நாளும் எழுந்திருக்க முடியாது. මම නැවත කියන්න කැමති මේක මන්ත්‍ර කරන තැනක් නොවේ. நான் திரும்ப சொல்லுகிறேன், இது மந்திரம் பண்ணுகிற இடமும் அல்ல, බේත් දෙන තැනක් නොවේ. மருந்து கொடுக்கிற இடமும் அல்ல. අල්ලන්න ඕන තැන අල්ලන්න. எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடியுங்கள். මගේ චර්ච් එකෙන් ගාත් දෙනෙක් ගියා. என் சர்ச்சை விட்டு அநேகர் போனார்கள். ගියානේ කියලා මම හිටියත් போனார்களே என்று சொல்லி நான் இருந்தால், මගේ චර්ච් කවදාවත් ඉස්සරහට යන්නේ නැහැ. என் சர்ச் ஒரு நாளும் முன்னோக்கி செல்லாது. මට ගිය අය වැඩක් නැහැ. எனக்கு போனவர்கள் வேலை මට இல்லை, ඉන්න අය තමයි ශක්තිමත් අය. எனக்கு இருப்பவர்கள் தான் මම பலனானவர்கள். මේගොල්ලන්ව ඇල්ලුවත් நான் இவர்களை பிடித்தால், මේගොල්ලන් ඇල්ලුවත් இவர்களை பிடித்தால் අනිවාර්යෙන් ඒගොල්ලන් නැවතේ. நிச்சயம் அவர்கள் අද இங்கு මෙතන வருவார்கள். තියෙන ප්‍රශ්න මොනවාද? இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? කවුද ඔබට ප්‍රශ්න කළේ? யார் உங்களுக்கு பிரச்சனை කවුද ඔබ படுத்தினார்? නින්දා කළේ? யார் உங்களை කවුද அவமானப்படுத்தினார்? ඔබ ලැජ්ජාටපත් කළේ? யார் உங்களை வெட்கப்படுத்தினார்? ඒකම අල්ලගෙන ඉන්නවා. அதே பிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ඒක ඔබට නැගිටින්න බෑ. எனவே தான் நீங்கள் எழுந்திருக்க අවුරුදු முடியாது. ගණන් පල්ලි එනවා. வருடக்கணக்கு ஆலயம் வருகிறீர்கள், යේසුස් කියනවා. இயேசு என்று சொல்லுகிறீர்கள். සිතිවිල්ලේ ප්‍රශ්න ඔබට. சிந்தனையிலே பிரச்சனை உங்களுக்கு. ඔබට තියෙන බලය உங்களுக்கு இருக்கிற வல்லமை, ඔබට තියෙන බලයට ඔබ තාම ඇල්ලුවේ නැහැ. உங்களுக்கு இருக்கிறதான வல்லமையை நீங்கள் இன்னும் பிடிக்கவில்லை. අද ඔබ ගාවුඟක් දක්ෂතා තියෙනවා. இன்று உங்களிடத்தில் அநேக திறமைகள் உண்டு, හැකියාවල් තියෙනවා.
திறமைகள் உண்டு. ඒව අල්ලන්නේ නැතුව அதை பிடிக்காமல் අර ප්‍රශ්න අල්ලගෙන ඉන්නවා. அந்த பிரச்சனையை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். මට කිඩ්නි වල ප්‍රශ්න තියෙනවා. எனக்கு කිඩ්නි මට කැන්සර් තියෙනවා. எனக்கு புற்றுநோய் අර உண்டு. මනුෂ්‍ය මාව අත්හැරියා. அந்த மனிதனை මේක விட்டுவிட்டார். හිතාගෙනම ඉන්නවා. இதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ඒ නිසා ජීවිතය ඉස්සරහට යන්නේ නැහැ. எனவே வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல මගේ முடியாது. ජීවිත ගොඩක් දෙනෙකෝ මායිම කරලා තියෙනවා. என்னுடைய வாழ்க்கையிலே கூட அநேகரை நான் இழந்திருக்கிறேன். මගේ ජීවිත ගොඩක් කෝටි ගණන් මම සල්ලි අයිම කරලා තියෙනවා. என்னுடைய வாழ்க்கையில கூட கோடிக்கணக்கான பணத்தை நான் இழந்திருக்கிறேன். කෝකද හරි? எது சரி ඒක නොවේ. அதுவல்ல. කෝකද වැරදිද? எது தவறோ ඒකෙම ඔබ අතල්ලගෙන ඉන්නවා. அதையே நீங்கள் கையில பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ඒ ප්‍රශ්නම අල්ලගෙන ඉන්නවා. அந்த பிரச்சனையே பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ඔබ ප්‍රේම කරපෙකන ඔබ අත්හැරලා ගියා. உங்களை நேசித்தவர் உங்களை விட்டு விட்டார். දැන් මේකම ඉත ඉඳ ගියත් ඔබ එක තැනේ තමයි ඉඳ වෙන්නේ. இப்பொழுது இதையே நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரே இடத்தில் இருக்க வேண்டியதுதான். මෙයා ගියානේ. ஐயோ இவர் போய்விட்டாரே. ඔබ ගාව කොච්චර දේවල් තියෙනවද? உங்களிடத்தில் எவ்வளவு ඔබ இருக்கிறது? ගාව තලන්ත තියෙනවා. උගලට- දක්ෂතා තියෙනවා. உங்களிடத்தில் தாளாந்து திறமைகள் ඔබගේ உண்டு. මයින්ඩ් එක உங்களுடைய மைண்ட் චේන්ජ් කරන්න. மாற்றுங்கள். හොඳ දේට අල්ලන්න. நல்லதை හොඳ දේ අල්ලන්න. நல்லதை பிடியுங்கள். ඔබගේ ජීවිත ආශිර්වාද තියෙන දේ අල්ලන්න. உங்களிடத்திலே ஆசீர்வாதம் இருப்பதென்றால் அதை பிடியுங்கள். ඒක ඔබ අල්ලන මොහොතේ அதை நீங்கள் பிடிக்கும் பொழுது අර ගිය කෙනා නැවතයි. அந்த போனவர் திரும்ப வருவார். බට දෙවියන් වහන්සේ වරම් දීලා තියෙනවා. எனக்கு தேவன் வரங்களை බලය දීලා கொடுத்திருக்கிறார். තියෙනවා. வல்லமை මගේ கொடுத்திருக்கிறார். චර්ච් එක කවුද ගියේ? என் சர்ச்சை விட்டு யார் එයා போனார்? ගියානේ කියන්නේ නැතුව அவர் போனார்னு මගේ சொல்லாமல் චර්ච් එක මම ලස්සන කරන මොහොතේ என் சர்ச்சை நான் அழகுபடுத்தும் ඔවුන් பொழுது ඒ කාරංචිලා නැවත මෙතනට එයි. அவர்கள் இதை கேள்விப்பட்டு திரும்ப අද வருவார்கள். ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්න මේකයි. இன்று உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை යක්ෂයා இதுதான். ලොකුවට පෙන්නනවා பிசாசு பெரிதாய் ඔබට காட்டுகிறார். ආපු ලෙඩගෙන. உங்களுக்கு வந்த வியாதியை குறித்து, ඔබගේ කරදරගෙන. உங்கள் பிரச்சனை குறித்து, ඔබගේ දරුවට ප්‍රශ්නක් තියෙනවා නම් உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் ඒ ප්‍රශ්නම තමයි ඔබට පෙන්වන්නේ. அந்த பிரச்சனையை தான் காட்டுவான். ඒ දරුවා කොච්චර ලස්සනද? அந்த குழந்தை எவ்வளவு එයාගේ அழகானது, ඇස් කොච්චර ලස්සනද? அந்த கண் எவ்வளவு அழகு, ඒව පෙන්නේ. அது விளங்காது. අර පෙන්නේ விளங்குவது අර ප්‍රශ්න. அந்த பிரச்சனை. බණ්ඩාරවලින් එක සහෝදර කෙනෙක් ආවා YouTube බලලා. பண்டார வேலையிலிருந்து ஒரு சகோதரி வந்தால் யூடியூப் பார்த்து එයාගේ දරුවාට ඇවිදින්න බෑ. அவருடைய குழந்தைக்கு நடக்க முடியாது. එයාට කතා කරන්න බෑ ඒ දුවට. அந்த மகளுக்கு பேசவும் එයාට முடியாது. වයස 5ක් විතර ඇති. ஒரு 5 வயது இருக்கும், අතරක් විතර ඇති. 4 இருக்கும். මම අත තියලා යාක්ෂා කරන්න කලින් நான் கையை வைத்து ஜெபிக்க முன்பு, අනේ හරි ලස්සන දරුවානේ. ஐயோ அழகான குழந்தையே, මගේ ඇස් හොඳයිනේ. இவளுடைய கண்கள் அழகு ඉතා இருக்கு, ලස්සනයිනේ. மிக அழகானவளே, සුදුවට ඉන්නවනේ. வெள்ளையா இருக்கிறாளே. මේ කියන මොහොතේ இப்படி சொல்லும் பொழுது ඒ අම්මා කල්පනා කරන්න පටන් ගත්තා. அந்த தாய் யோசிக்க ஆரம்பித்தாள். මෙච්චර මේ දරුවගේ අඩුවනේ මම බලාගෙන හිටියේ. இவ்வளவு காலம் இந்த பிள்ளையினுடைய குறையை தான் நான் பார்த்து මේ கொண்டிருந்தேன். පාස්ටර් හොඳ දේවල් කියනෝනේ. இந்த பாஸ்டர் நல்லதை මේවා சொல்லுகிறார், මට පේනොන්නේ නෑනේ. இது எனக்கு விளங்கவில்லையே. හිව්ව බලන්න පටන් ගත්තා. அதை பார்க்க ඒ දුවත් ஆரம்பித்தாள். එක සතුටින් ඉන්න පටන් ගත්තා. இந்த மகளோடு மகிழ்ச்சியாக இருக்க දරුවා ඉතා ஆரம்பித்தாள். ලස්සනයි කියන පටන් ගත්තා. மகள் மிக அழகானவள் என்று சொல்ல ஆரம்பித்தாள். දරුවට හැම දෙයක්ම පේනවා කියන පටන් ගත්තා. மகளுக்கு எல்லாம் தெரிகிறது என்று சொல்ல ඊළඟ ஆரம்பித்தாள். සතිය එනවා. அடுத்த கிழமை මේ வருகிறாள். දරුවා කතා කරන්න පටන් ගත්තා. දරුවා ඇවිදින්න පටන් ගත්තා. அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது, நடக்க ஆரம்பித்தது. අද ඔබගේ ජීවිතේ දෙන ප්‍රශ්න මේකයි. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவுத பிரச்சனை இதுதான். கியே. யார் போனார்கள்? එයාව බලාගෙන ඉන්න එපා. அவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். ඒතර ඔබගේ ජීවිත මලානික වෙයි. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை பலவீனமாகும். අද උඟා කෙල්ලන්ට මේක තමයි ප්‍රශ්න. இந்த அநேக பெண் பிள்ளைகளுக்கு இதுதான் பிரச்சனை. මේ කෙනාම ඉතාලගෙන ඉන්නවා. போனவனையே நினைச்சு கொண்டிருப்பாங்க. තාල දාන්න. விட்டு விடுங்கள். ඒක ඉතාලගෙන ඉන්න ගියත් ඔබ නාකි වෙයි. அதை நினைச்சு கொண்டுதான் நீங்க கிளம்பியாவீங்க. බලන එකත් බලන්නේ. பார்க்கிறவங்க கூட பார்க்க மாட்டான். එනිසා ඔබගේ ජීවිතේ කවදත් නැති වුණ දේ හිතන්න එපා. எனவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் இழந்து போனதை தேடாதீர்கள். ජීවිතේ හැම කෙනෙක්ම හැමදාම ඉන්නේ. வாழ்க்கையிலே எல்லோரும் எந்த நாளும் இருக்க மாட்டார்கள். වාකය අපේ ජීවිතේ උඟාකය අපේ ජීවිතේ. அநேகர் நமக்கு நம் வாழ்க்கைக்குள்ளே வருவார்கள், அநேகர் நம்மை விட்டு போவார்கள். නින්දාව සහ ලැජ්ජාව ඒක අප සමගයි. நிந்தனையும் வெக்கமும் எங்களோடு கூட வரும். අවමානවල கூட වගම්. ඒක බලාගෙන හිටියත් කවදා ජීවිතය ඉස්සරහට යන්න බෑ. அதை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல முடியாது. වාදනයට නැගිටින්න බැරුව ඉන්න හේතුව இன்று அநேகருக்கு எழுந்திருக்க முடியாத එකම காரணம், තැන ඉන්න හේතුව ஒரே இடத்தில் இருக்க காரணம் තමන්ගේ ප්‍රශ්නම හිතන්න නිසා. தன்னுடைய பிரச்சனையை நினைக்கிறபடினால். පේතුස් කකුල් වලට අත තියන්න නැතුව பேதுரு கால்களுக்கு கையை வைக்காமல் ඔහුගේ ශක්තිමත් අත ඇල්ලුවා. அவனுடைய பலனுள்ள கையை பிடித்தான். අද මම ඔබට කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඒ ප්‍රශ්නේ හිතන්න එපා. அந்த பிரச்சனையை நினைக்க வேணாம். ඔබ වටේ උගා දේවල් තියෙනවා. உங்களை சுற்றிலும் அநேக காரியங்கள் உண்டு. ඒක හිතන්න. அதை நினையுங்கள். ඒකෙන් තමයි ඔබට උඩට එන්න පුළුවන්. அதன் மூலம் தான் உங்களுக்கு மேலே வர முடியும்.
අත උට හොඳට වැඩ කරනවා. கை அவனுக்கு நன்றாய் வேலை செய்கிறது, කකුල් වැඩ කරන්නේ. கால்கள் வேலை செய்யவில்லை. පේතර සැල්ලුව අත. பேதுரு பிடித்தது கையை. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், කෝකද වැඩ කරනවද? எது வேலை செய்கிறதோ මම ඒක පාවිච්චි කරනවා. நான் அதை பயன்படுத்துவேன். වැඩ කරන්නේ නැති එක වැඩ කරනවා පිණිස. வேலை செய்யாதது கிரிகை செய்யும்படியாக. ஆமென். කොයි දේ වැඩ කරනවද? எது வேலை செய்கிறதோ මම ඒක අතකසනවා. அதை நான் தொடுவேன். ඇයි? ஏன்? වැඩ කරන්නේ නැති දේවල් වැඩ කරන පිණිස. வேலை செய்யாதவைகள் வேலை ඒක செய்யும்படியாக. අපේ දෙවියන් වහන්සේ. அதுதான் நம்முடைய ඒක தேவன். තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இதுதான் நம்முடைய தேவன். මේ රාත්‍රී මා කියන කැමති. இந்த இரவு நான் சொல்ல விரும்புகிறேன், දුවන බස් එකේ නගින්න. ஓடுகிற பஸ்ல ஏறுங்கள். අතර කරලා ඉන්න එක හිතන්න එපා. நின்று கொண்டிருப்பதை நினைக்க வேண்டாம். ඔබ ඒක පටන් ගන්න. நீங்கள் அதிலே මගේ ஆரம்பிங்கள். දෙවියන් වහන්සේ කියනවා என் தேவன் சொல்லுகிறார், වැඩ කරන්නේ නැති දේ වැඩ කරන පිණිස வேலை செய்யாதது வேலை செய்யும்படியாக වැඩ කරන එක මා අතකසනවා. வேலை செய்வதை நான் தொடுவேன். අද ඔබගේ මයින්ඩ් එක චේන්ජ් කරන්න. இன்று உங்களுடைய மைண்டை மாற்றிக்கொள்ளுங்கள். අද මෙච්ච තාමත් ඔබගේ වැඩ කරන දේ කකුල දෙස බලාගෙන ඉන්න එපා. இன்னும் உங்களுக்கு வேலை செய்யாத காலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். ඔබ ඒක බලන්න එපා. நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். ඒක බලන්න එපා. அதை பார்க்க මේක வேண்டாம். නිසා තමයි දිලුඳුකම දුප්පත්කම. எனவேதான் வறுமை போல ஏழ்மை இருக்கிறது. ඔබගේ මනසේ වැඩ කරන නැති දේවල්, අයිමි කරපු දේවල්, ඔබ අත්හැරලා ගිය දේවල් පමණක් සිතාගෙන ඉන්න එපා. உங்கள் மனதிலே வேலை செய்யாதவைகள், இழந்தவைகள், உங்களை விட்டு போனவைகளையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். මේ නිසා මේකම බලාගෙන හිටියත් ඔබ මානසික ආතතියට පත් වෙලා ඔබගේ ජීවිතේ වේදනාවෙන් පිරෙයි. இதையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் மானசீக ரீதியிலே நீங்கள் தாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை வேதனைக்குரியதா இருக்கும். ඔබගේ සිතිවිල්ල කකුල් වල තිබෙන්නේ. உங்கள் சிந்தனைகள் காலிலே தான் නමුත් இருக்கிறது. මම කියන කැමති ඔබගේ ආස්කම අතේ තිබෙන්නේ. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய அற்புதமானது கையிலே இருக்கிறது. ආස්කම අතේ තිබෙන්නේ. அற்புதம் கையிலே உண்டு. 5000 ඉන්න මොහොතේ 5000 ஜனங்கள் இருக்கும் பொழுது ඒගොල්ලන්ට මෙච්චර කෑම දෙන්න කෝ සල්ලි? இவர்களுக்கு இவ்வளவு உணவு கொடுக்க எவ்வளவு பணம் தேவை? සල්ලි කෝ සල්ලි? பணம் எங்கே? කෝ සල්ලி? பணம் எங்கே? මේ සල්ලි නෑ. பணம் இல்லை. එහෙමයි කියගෙන හිටියේ. அப்படித்தான் சொல்லிக் උන්වහන්සේ கொண்டிருந்தார். ඒක බැලුවේ නෑ. அவர் அதை பார்க்கவில்லை. එතන කොටි පායි මාළු දෙකයි තිබුණේ. அங்கு 5 அப்பமும் 2 மீனும் පොඩි இருந்தது. දෙයයිද? கொஞ்சம் ඒක පොඩි දෙයයි. அது சிறிய காரியம். නමුත් දෙවියන් වහන්සේ ඒක අත ගැසුවා. ஆனால் தேவன் அதை ඒක தொட்டார். දෙවියන් වහන්සේ අත ගැසන அதை මොහොතේ தேவன் தொடும் பொழுது ඒ 5000ටම කෑම දෙන තරම් ඒක දෙවියන් වහන්සේ වෙනස් කළා. அந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கும்படியாக தேவன் அதை மாற்றி අද அமைத்தார். ඔබ මනස වෙනස් කරන්න. இன்று உங்கள் மனதை மாற்றுங்கள். පේතෘ සරිදේ කෙරුවා. பேதுரு சரியானதை செய்தான். ඔව් නැමිලා පාත් වෙලා. அவன் குனிந்து ඔව් අත ගැසුවා. அவனை தொட்டான். අපේ ජීවිතේ සමහර අඩුපාඩු තියෙනවා. நம் வாழ்க்கையில கூட ஒரு சில தவறுகள் ෆැමිලිස් இருக்கிறது. වල ඉෂුස් තියෙනවා. குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது. ආර්ථික ප්‍රශ්නවල තියෙනවා. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. මොනවාද දේවල් අපේ ජීවිතේ වැරදි වෙලා තියෙනවා. ஏதோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தவறி இருக்கிறது. නමුත් මේ රාත්‍රී තේන ගන්න. ஆனால் இந்த இரவு தீர்மானியுங்கள். ටික පාත් වෙමු. கொஞ்சம் குனிந்து கொள்வோம். පාත් වෙලා குனிந்து තියෙන දේ ශක්තිමත් දේ ස්පර්ශ කරමු. இருப்பதை பலனுள்ளதை தொடுவோமாக. මාගාව මේ වරම් නෑ, ඒ වරම් නෑ. என்னிடத்தில் இந்த வரம் இல்லை, இந்த வரம் இல்லை, ඒ ගැන මම හිතන්නේ. அதை குறித்து நான் யோசிக்க மாட்டேன். මාගාව හොඳට ප්‍රීච් කරන්න මට පුළුවන්, මට හොඳට anointing දෙන්න පුළුවන්. எனக்கு நன்றாக பிரசங்கிக்க முடியும், நன்றாக அபிஷேகத்தை கொடுக்க முடியும். මම මේක කරන මොහොතේ நான் இதை செய்யும் பொழுது අරව ඉබේම සිදුවේ. அவைகள் தானாய் நடக்கும். මාගාව ගියේ වැඩක් නෑ. என்னை விட்டு போனவர்கள் ඔබ வேலை. දන්නවද මගේ church එකෙන් කවුදරි delete වුණා, church එකෙන් එල්ලෙට ගියාත් ඒගොල්ලන්ගේ නම්බරේ මගේ phone එකෙන් අයින් කළා දානවා. உங்களுக்கு தெரியுமா, சர்ச்சை விட்டு யாராவது போய்விட்டால் அவர்களுடைய பேர் இலக்க அந்த டெலிபோன் நம்பரை என் போனில் இருந்து මම delete பண்ணு. ආචා කරන්න ගියා එන්න ඕනි කියලා. நான் ஜெபிக்க மாட்டேன், போனவர்கள் வர வேண்டும் என்று. මම ඉන්න ඇත්තක ඉන්නවා. நான் இருக்கிறோடு இருப்பேன். ඒක තමයි ජීවිතේ වැදගත්. அதுதான் வாழ்க்கையில අද முக்கியம். ඔබගේ මනස වෙනස් කරන්න. இன்று உங்கள் மனதை மாற்றுங்கள். කෝටි 10ක් නැති වුණාද, කෝටි 2ක් නැති වුණාද, ලක්ෂ 10ක් නැති වුණාද? 10 கோடி இழந்தீர்களோ, 2 கோடி இழந்தீர்களோ, 10 லட்சம் இழந்தீர்களோ, ඒව වැදගත් නෑ. அவைகள் முக்கியம் அல்ல. දැන් ඉතා බලවන්තයි කෝටි 10ට වඩා ඔබගේ අතේ තියෙන වූ 5000 තමයි. ஆகவே இப்பொழுது அந்த மிக வல்லமையானது அந்த 10 கோடியை விட உங்கள் கையில இருக்கிற 5000 தான். ඒක ලොකුවට බලන්න. அதை பெரிதாய் ඒක பாருங்கள். ලොකුවට බලන්න. அதை பெரிதாய் பாருங்கள். ඇමරිකාවේ ජනාධිපති වුණා ඒබ්‍රහම් ලින්කන්. அமெரிக்கா ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன். එයාගව 7යි තිබුණේ ඒ කාලේ. அந்த காலத்திலே 1% தான் இருந்தது. එයා සිල්ලර කඩේ ගිහලා කිව්වා මට මේ දානිය ටිකක් දෙන්න. அவர் போய் ஒரு சில்லறை கடைக்கு போய்
මුං ඇට ටිකක් දෙන්න. பாசிப்பயிர் கொஞ்சம் தாங்கள் என்று. නැත්නම් මේ කොත්තමල්ලි ටිකක් දෙන්න. இல்லாட்டா கொத்தமல்லி கொஞ்சம் தாங்க. එයා කිව්වා, මේ සතේට මොකුත් දෙන්න බෑ කියලා. அவர் சொன்ன இந்த ஒரு சதத்துல ஒண்ணு கொடுக்க முடியாது. නෑ ටිකක් දෙන්න. இல்லை கொஞ்சம் தாங்க. මගේ ගෙදර පිටිපස්සේ ඉඩක් තියෙනවා. என் வீட்டுக்கு பின்னால இடம் உண்டு. මම මොනාරි කරන්න ඕනේ. நான் ஏதாவது செய்ய வேண்டும். නෑ මේක සතේට මොකුත් මේක මයින්ඩ් එකක් මොකුත් නෑ. ஒரு சதத்துக்கு அளக்க ஒன்றுமே இல்லை. ඒබ්‍රහම් ලින්කන් කිව්වා. ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார். එහෙනම් මම මේම කරන්න. அப்படின்னா நான் இப்படி செய்கிறேன். මගේ කටේ මගේ ඇඟිල්ල දාන්න. என்னுடைய வாய்க்குள்ளே என் விரலை මේක போடுகிறேன். මම තෙමන්න. அதை நான் நினைக்கிறேன். මේක මම මේ ගෝණියේ දාන්න. நான் அதை அப்படியே இந்த விரலை இந்த சாக்குக்குள்ளே போடுகிறேன். මෙතන ඇලෙන හැම දේවල් මම ගන්න. இங்கு ஒட்டி வருகிறதான காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். මොන පුදුමයක්ද? எவ்வளவு புதுமையானது. ඒ මනුෂ්‍යයන් කිව්වා. அந்த மனிதன் சரி என்றான். එයාගේ ජීවිත ලොකු දෙයක් කළා. அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு காரியம். අමරිකාවේ ජනාධිපති වෙන තරමට ඔහුගේ ජීවිත උසස් වුණා. அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதி ஆகிற அளவுக்கு அவர் வாழ்க்கை உயர்ந்தது. ඔබ ගාව මේක තමයි තියෙන්නේ කියලා හිතන්න එපා. உங்கள் வாழ்க்கையில் இதுதான் இருக்கிறது நினைக்க உங்களுக்கு வேண்டாம். எனக்கு ஏமாத்தி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ ගාව බලවන්ත දෙයක් තිබෙනවා. உங்களிடத்தில் வல்லமையானது ஒன்று இருக்கிறது. හරි දේ කරන්න. சரியானதை செய்யுங்கள். හalleluya. ஹalleluya. ජීවිතේ සමහර දේවල් කැඩිලා ඇති. வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் உடைந்திருக்கலாம். අනිත් අය වගේ කෙලින් ඉන්න බෑ. மற்றவை போல நேரம் இருக்க முடியாது. සමහරට පාත් වෙලා යන්න වෙනවා. சில நேரங்களில் குனிந்து போக வேண்டும். family issues නිසා, குடும்ப பிரச்சனை ජීවිතේ நிமித்தம், කරදරවල් නිසා, வாழ்க்கையிலே போராட்ட ආර්ථික நிமித்தம், ප්‍රශ්න නිසා, பொருளாதார நிமித்தம், සමහරට බස් එක යන්න වෙනවා. சில நேரம் பஸ்ல போக வரும். සමහරට අපි සයිඩ් වෙලා යන්න වෙනවා. சில நேரம் ஓரம் கட்டி போக வேண்டி வரும். පාත් වෙලා ஆனாலும் குனிந்து ශක්තිමත් දේ අල්ලන්න. பலனுள்ளதை මා பிடியுங்கள். කතා කරන මොහොතේ நான் பேசும் பொழுது උගාකයි ව්‍යාපාරවල අත්හැරලා ඉන්නවා. இந்த இடத்துல அநேகர் வியாபாரத்தை விட்டு விட்டீர்கள். ජීවිතේ සමහර දේවල් එපා වෙලා ඉන්නවා. வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் வெறுத்திருக்கிறீர்கள். හැමදාම කෙනෙක් ගැන ඉතලා දුකටපත් වෙනවා. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை குறித்து நினைத்து துக்கப்படுகிறீர்கள். කිසිම කෙනෙක් ගැන හිතන්න එපා. எதுவரை குறித்து நினைக்க வேண்டாம். ඔබ ඒ වේදනාව ගැන හිතන්න එපා. நீங்கள் அந்த வேதனை குறித்து අද நினைக்க දෙවියන්ස வேண்டாம். මට කියන්න. இன்று தேவன் මා சொல்லுகிறார். තුලින් කියනවා. என் போதகர் மூலம் சொல்லுகிறார். දුර්වල දේ නොවේ. දුර්වල දේ නොවේ. பலவீனமானது அல்ல. ශක්තිමත් දේ අල්ලන්න. பலனுள்ளதை பிடியுங்கள். ශක්තිය නැති දේ මා ශක්තිමත් කරන පිණිස. பலவீனமானதை நான் பலப்படுத்தும்படியாக. කොයි දේ වැඩ කරන්නේ නැත්තේ. எந்த காரியம் வேலை செய்யவில்லை ඒක දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරන්නේ. அதை தேவன் தொட மாட்டார். ඔබත් ඒක අල්ලන්න යන්න එපා. நீங்களும் அதை தொட வேண்டாம். කියන්න කරන්න බැරි දේ කරන්න එපා. செய்ய முடியாததை செய்ய வேண்டாம். හalleluya. ஹalleluya. කොයි දේ වැඩ කරන්නේ නැත්තේ. எது வேலை செய்யவில்லையோ ඒක දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරුවේ නැහැ. அதை தேவன் தொடவில்லை. කොයි දේ වැඩ කරනවද. எது வேலை செய்கிறதோ ඒක දෙවියන් වහන්සේ පාවිච්චි කළා. அதை தேவன் பயன்படுத்தினார். අද ඔබ පාවිච්චි කරන්න. இன்று நீங்கள் අද ඔබ பயன்படுத்துங்கள். පාවිච්චි කරන්න. நீங்கள் இது பயன்படுத்துங்கள். ආස්කම කකුලේ නොවේ තියන්නේ. அற்புதம் காலிலே அல்ல இருப்பது. ආස්කම අතේ තිබෙන්නේ. அற்புதம் கையிலே இருக்கிறது. ආස්කම අතේ තිබෙන්නේ. அற்புதம் கையிலே உண்டு. අද මාව ඔබට කියන්න කැමතියි. இது நான் உங்களுக்கு මාව சொல்கிறேன். අත්තරලා ගියාව අය තුල ආස්කම් නැහැ. මගේ මේ සභාවේ ඉන්නව අය තමයි මට මාත ආස්කමක් වෙන්න என்னை යන්නේ. விட்டு போனவர்களிடத்திலே அற்புதம் அல்ல, இப்பொழுது என்னிடத்திலே சபையில இருக்கிற மிஞ்சினவர்களிடத்திலே தான் அற்புதம் உண்டு. අවසාන ලෙස මම කියන්න කැමතියි. கடைசியா நான் சொல்கிறேன். ක්‍රියා 3 අතේ සඳහන් කළා තියෙනවා. அப்போஸ்தலர் 3:7 சொல்கிறது. ඔහුගේ දකුණ අත අල්ලා ඔව් නැගිටුස් එක. அவனுடைய வலது கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். සිංහලෙන් සත්‍යයෙන් කියන එකනීම ඔහුගේ පාද සහ ඇස්වට සවිය ධනසුකම ශක්තිමත් වුණා. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனானது. සෙනිකව உடனே එකනීම. உடனே. හalleluya. ஹalleluya. අද ඔබගේ ජීවිතේ වැටුණු දේවල් ඔක්කොම අයින් කළා දාන්න. இன்று உங்கள் வாழ்க்கையில் விழுந்தவைகளை அப்படியே ஓரம் கட்டி නැති விடுங்கள். වුණ දේ අයින් කළා දාන්න. இழந்தவைகளை ஓரம் කවුද கட்டுங்கள். කවුද ඔබ රැවටුවද ඒගොල්ලන්ගේ මූණ අමතක කළා දාන්න. யார் யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்கள் முகத்தை கூட மறந்து விடுங்கள். ඔබගේ ලයිෆ් එකේ உங்கள் வாழ்க்கையில තිබෙන දේ අගට ගන්න. இருப்பதை சரியாய் செய்யுங்கள். ඔබ යන ගමනාගේ නම් நீங்கள் போகிற பயணம் சரி என்றால் ඔබ යා යුත්තන අගට ඔබට ලැබේ. நீங்கள் போக வேண்டிய இடமானது சரியாய் உங்களுக்கு தென்படும். ජීවිතේ කෝකද කැඩලා තිබෙනවද? வாழ்க்கையில எது உடைந்திருக்கிறதோ ඒක නොවේ. அது வல்ல. ආශිර්වාද ලෙස තිබෙන දේ දිවෙනස ඔබ උන්වහන්සේ ස්පර්ශ කරයි. ஆசீர்வாதமாய் இருப்பதை தேவன் தொடுவார். ඔබගේ ජීවිතේ එකම තැන ඉන්න හේතුව உங்கள் வாழ்க்கையில ஒரே இடத்தில் இருக்க காரணம் ඔබගේ මුළු සිතිවිල්ල ඔබ කකුල මිතාගෙන ඉන්නවා. உங்களுடைய முழு கவனத்தையும் சிந்தனையும் நீங்கள் காலையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். සමහර අය තමාට විරුද්ධව ක්‍රියා කරපු පුරුෂයා ගැන, භාර්යා ගැන, දරුවන් ගැන, සහෝදරයන් ගැන හිතාගෙන ඉන්නවා. ஒரு சிலர் தனக்கு விரோதமாய் கிரியை செய்த கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்தே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். කොයි දේ නැත්තේ
எது இல்லையோ, කවුද ඔබ අත්හැරලා ගියාද? யார் உங்களை விட்டு சென்றார், කවුද ඔබ ලැජ්ජාවට පත් කළාද? யார் உங்களை வெட்கப்படுத்தினாரோ, කවුද ඔබ තුවාලට පත් කළාද? யார் உங்களை காயப்படுத்தினாரோ, ඒවා වැදගත් නෑ. அவைகள் முக்கியம் அல்ல. ඔබට වැදගත් ඔබගේ ශක්තිමත් අත. உங்களுக்கு முக்கியமானது உங்களுடைய பலனுள்ள கை. මේ කොර මනුෂ්‍ය නැගිටින්න නැතුවට හේතුව இந்த சப்பானியான மனுஷன் எழுந்திருக்க முடியாத காரணம், ඔව් මොනවද කිව්වේ? அவன் என்ன சொன்னான்? මේ කකුල් දෙක වැඩ කරන්නේ. இந்த ரெண்டு காலும் வேலை செய்யல. කකුල අමාරු. என் கால் මට வருத்தம், කීයක් හරි දෙන්නකෝ. எனக்கு இவ்வளவு சொல்லிட்டாங்க. හැමතිස්සෙම හිතුවේ ඒක තමයි අගේ. ஒவ்வொரு நேரமும் அவருடைய பிரச்சனையை தான் நினைப்பார். අදුගාදනේ තමන්ගේ ප්‍රශ්නම කතා කරනවා. இன்று அநேக தன்னுடைய பிரச்சனையே கதைப்பார்கள். සමහර අය කතා කරට ගියත් කනේ ලේන තරම් කතා කරන ඔවුන්ගේ ප්‍රශ්න. அநேகர் பேச போனால் காதிலே ரத்தம் வாழ அளவுக்கு அவர்கள் பிரச்சனையே பேசுவார்கள். මම කාත් එක්ක ප්‍රශ්න වෙන ඊළඟ දවසේ ඇවිල්ලා හොඳට කතා කරනවා. நான் யாரோடாவது பிரச்சனை என்றால் அடுத்த நாளை வந்து சிரித்து பேசுவேன் நன்றாக. සමහර අය එහෙම නෙවෙයි. මම මැරෙනකම් මතක කරන්නේ නැහැ. சிலர் இருக்கிறார்கள், நான் செத்தாலும் அதை மறக்க மாட்டேன். උඹලා මැරෙනකම් එක තැනේ තමයි ඉන්නේ. நீ சாகும் வரைக்கும் ஒரே இடத்திலே தான் இருப்பாய். ජීවිතේ කොච්චර හොඳයිද? வாழ்க்கை எவ்வளவு நல்லது தெரியுமா? ඒව නෑ මතක වීම නෑ කියලා මම හිතාගෙන නෑ. මම අමතක වීම හොඳයි කියලා හිතාගෙන ඉන්නවා. ஆகிய ஞாபகம் வருவது நல்லது என்று சொல்லாமல் மறந்து போவது நல்லமே என்று சொல்லி நான் මොන நினைக்கிறேன். දෙයට හානියක් සිදු වුණාද? எந்த காரியத்துக்கு தாக்கம் ඒ ஏற்பட்டதோ දේම හිතාගෙන ඉන්නව අය. அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ජීවිතේ කවදාද ඉස්සරහට යන්න බෑ. வாழ்க்கையில ஒரு நாளும் முன்னேற மாட்டார்கள். අද උගාදෙන්ට තමන්ගේ ජීවිතෙන් එළියට එන්න දන්නේ නෑ. இன்று அநேகருக்கு தன் வாழ்க்கையிலிருந்து வெளியே வர தெரியாது. එකම තැන ඉන්න පුරුදු වෙලා ஒரே இடத்தில் இருக்க பழக்கப்பட்டார்கள். ඒකම අල්ලගෙන ඉන්නවා. அதையே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒකම අල්ලගෙන ඉන්නවා. அதையே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ජීවිත අත්හැරීම සහ මනුෂ්‍යයන් විසින් නිරපා දැමීම ජීවිතේ දෙන්නා වූ සුපුරුදු පරිදි එන්නා වූ දෙයයි. வாழ்க்கையிலே கைவிடப்படுவதும் மனிதன் நம்மை புறக்கணிப்பதும் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற காரியம்தான். ඒක පසු කරන්න පුරුදු වෙන්න. அதை கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். ප්‍රශ්නවල ලොකුට හිතන්නේ. நான் பிரச்சனைகளை பெரிதாய் நினைக்க மாட்டேன். අද උගාකයට මෙතන සිටවිල්ලේ ප්‍රශ්න තියෙනවා. இன்று அநேகருக்கு இந்த இடத்திலே சிந்தனையிலே பிரச்சனை இருக்கிறது. මට ඇවිදින්න පුළුවන්ද? எனக்கு நடக்க முடியுமோ? ඒ ප්‍රශ්නේ තමයි ඉන්නේ. அந்த பிரச்சனை தான் இருக்கிறது. ඒ ප්‍රශ්නත් අල්ලලා அந்த பிரச்சனையை விட்டு விடுங்க. ශක්තිමත්ව තිබෙන දේ පාවිච්චි ගන්න. பலனாய் வல்லமையாய் இருப்பதை பயன்படுத்துங்கள். ඇවිදින්න බැරි දේවල් ඇවිදින උන්වහන්සේ තමයි. நடக்க முடியாதவைகளை கூட அவர் நடக்க வைப்பார். දෙවියන් වහන්සේගේ කාය. தேவன் அதை செய்வார். අද යේසුස්ගේ නාමයෙන් இன்று இயேசுவின் நாமத்தில் බලය තිබෙනවා. வல்லமை உண்டு. ඒ නාමයෙන් පසුව அந்த අද நாமத்துக்கு பின்பு තීරණයක් ගන්න. இன்று ஒரு தீர்மானத்தை මගේ எடுங்கள். දුර්වල තැන් නොවේ. என் பலவீனமான இடங்கள் அல்ல, ශක්තිමත් දේවල් හිතනවා. நான் பலனுள்ளவைகளை ඒ நினைப்பேன். වයිතන මොහොතේ அவைகளை நினைக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔබ නැගිටින්න තමයි. தேவன் உங்களை எழுந்திருக்க බයිබලයේ பண்ணுவார். සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඔහුගේ අත අල්ලපු ගාම அவன் கையை ඔහු பிடித்தது, නැගිට්ටා. அவன் எழுந்தான், ඔහු ශක්තිමත් වුණා. அவன் பலப்பட்டான். ඔහු දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා அவன் කළා. தேவனை துதித்து ඔහු දේව මාලිගාව ඇතුළට ගියා. அவன் தேவாலயத்துக்குள்ளே சென்றான். මෙච්චරකල් දේව මාලිගාවට ගිහිල්ලා නැහැ. இவ்வளவு காலம் தேவாலயத்துக்குள்ளே சென்றதில்லை. එදා ඔහු දේව මාලිගාවට ගියා. அன்று அவன் தேவாலயத்துக்குள்ளே நான் சென்றான். உனக்கு කැමති. நான் உங்களுக்கு ඔබ சொல்கிறேன், ශක්තිමත් දේ පාවිච්චි කරන මොහොතේ நீங்கள் பலனுள்ளதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். මෙච්චරකල් ගියේ නැති තැන් වලට උන් වහන්සේ ඔබ ගෙනියයි. இவ்வளவு காலம் போகாத இடங்களுக்கு அவர் கொண்டு செல்வார். දේව මාලිගාවට සනග தேவாலயத்தில் இருந்த ஜனங்கள் පුදුමටපත් වුණා. பிரமித்தார்கள். ඥානය එතන හිටියේ. இவன் தானே அங்கிருந்தான், ඥානය සිඟමානේ එළුවේ. இவன் தானே பிச்சை මෙයා கேட்டான். කොහමද ඇවිදින්නේ இவன் කියලා. எப்படி நடக்கிறான் ඔබට என்று කියන්න කැමති. நான் உங்களுக்கு சொல்கிறேன், නැති වුණ දේ ගැන හිතන්න නැතුව இழந்தவைகளை තිබෙන நினைக்காமல் දේ හිතන මොහොතේ இருப்பதை நினைக்கும் මිනිස්සු பொழுது ඔබ බලලා පුදුමටපත් වෙන පිණිස උන්වහන්සේ අද දවසේ සිට තමයි. மனிதர் உங்கள் பார்த்து உங்களை புதுமைப்படுகிற அளவுக்கு இன்றைய நாளிலிருந்து தேவன் உங்களை உயர்த்துவார். සමදන නැගිට සිටමු. நாம் அனைவரும் விழுந்திருப்போம். මේ මොහොතේ ඔබගේ අදවතේ විනාඩයක් ඔබ මේ ප්‍රශ්න වලින් නිදහස් ඕනේ කියලා යාච්ඡා කරන්න. உங்க பிரச்சனை நீங்க வேணும் உங்க மனசில் ஜெபிங்க. ஏன்னா நான் விருப்பப்பட்ட விதத்தில் நான் ஆசைப்படுற விதமா நான் வலிமையாக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை உங்கள் மத்தியில் பண்ண ஆசைப்படுறேன். මම ඔයගොල්ලන්ගේ ආශිර්වාදසම කැමති වෙන විදිහ ආක්ෂාවක් කරන්න. නිසා ඔබගේ අදවත උන්වහන්සේට බාර දෙන්න. நல்ல பரிசுத்தாவியானவரே, இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல கூப்பிடுறதுக்காக ஜெபிக்கிறேன். நீரே இவங்களை கூட்டி வந்தீங்கப்பா, நாங்க இல்லப்பா, நீங்க கூட்டி வந்தீங்க. நான் உங்ககிட்ட கேட்க இவங்க ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்ய வேணப்பா. இவங்க வந்த காரியம் சரிவர வேண்டாம். நீங்க செஞ்சீங்கன்னா அது தேவ ராஜ்யத்துக்கு மகிமை. நீங்க அதை செய்ய போறீங்க.
ஒவ்வொரு தொடுங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 25 பேர் புதுசா வந்திருக்காங்க. 25 விதமான பிரச்சனை வந்திருக்காங்க. அற்புதம் நடக்க வேண்டும். இவ்வளவு ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் வல்லமையானவர். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் என்பதை இவர்கள் நம்ப நீ அதிசயம் செய்யும். ஒவ்வொரு தொடப்பா. எதுவும் எங்க பலம் அல்ல, எங்க பராக்கும் அல்ல, எல்லாம் உங்க சக்தி அப்பா. உங்க வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி. சுத்தாத்மனே මේ ස්ථාන විවිධ ප්‍රශ්නවලින් විවිධ ඇවිල්ලා එනවා. උංගලෙට ප්‍රශ්න කරදර දුක වේදන ඔබ දකිනවා. මා නොවේ මේ අය කැඳුවේ, මෙතන ඉන්න අය නොවේ කැඳලා ආවේ. අපි ක්‍රියා කළ ඇති. නමුත් ගෙනාවේ ඔබයි. ඇයි මේ අය අද නිදහස් වෙන්න ඕනේ කියලා මම කොච්චර ආස වෙනවද? මේ අය ගෙනාපු අය ඊට වඩා ලොකු ආසාවක් වෙනවා. නමුත් අපට වඩා ඔබ මේ අයට ප්‍රේම කරනවා. මේ නිදහස් වෙන්න ඕනේ. අදේ මෙට අප හැම කෙනා නිදහස් වෙන්න ඕනේ. මේ ආස්කම් දේ, මේ ආස්කම් සිදු වුණා කියන අවශ්‍යයි. මාත තියෙන මොහොතේ මට දන්නවා මෙතන ගාක් යක්ෂ බලවේගවල දුර වෙන්නවා. මත් දන්නවා මේ ස්ථානයේ රෝගවල සනීප වෙනවා. දවස් 7ක් යන්න කලින් මෙයාගේ ජීවිතේ ලොකු වෙනස සිදු වෙනවා. ඔබ ආස්කම් කරන තැනත්තා, ඔබ ඒ දේ කළ බැලවා. අපේ සභාව සමා දෙස නොවේ. යේසුස්ගේ කුරුසේ මරණය නිසා ඔබ මේ හැම දෙයක්ම කළ බැලවා. මේ දේව සභාවේ අද ඉන්නව සභාවේ සෙනගද පරණ හැම කෙනාවම ආශිර්වාද කරනවා. උන්ගේ සිතවිල් වෙනස් වෙන්න ආශිර්වාද කරනවා. இந்த இடத்துல எல்லாரையும் நான் ஆஸ்வதிக்க சிந்தனை மாற்றுவாட்ட. சுத்தாத்மனே මෙතනින් යන මොහොතේ සිට மே இதுவேட விதின வசை. இந்த இடத்திலிருந்து இவர்கள் போகும் நேரத்தில், இந்த இடத்திலிருந்து புறப்படும் பொழுது இவர்கள் முன்னோக்கி செல்வார்களாக. இயேசு சுவாசகே பலவந்த நாமேன் சபவ சப்தே ஆமென். අපි සෑමදෙනා දෑත ස්වාවිනාඩයක් අපි දේව ආශා ලබාගමු. கைகுலத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, என் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனைக்கும் தேவ ஆசீர்வாதம் உங்கள் எல்லாரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුතු යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග සදාකාලටම හැමදාම ඔබ සමගම තිබේවා. සභාව සම්පූර්ණ ගැන ආමේන්. හalleluya.